الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعط منفقا خلفا ويقول الآخر اللهم أعط ممسكا تلفا أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறை இல்லமாம் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ, வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களினுடைய சஹாபா தோழர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் ஒரு அழகான, ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறு, ஒரு சம்பவம். மதீனாவில் தண்ணீருடைய பற்றாக்குறை ஏற்படுகிறது, தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில், அந்த காலத்தில் மதீனாவில் இருந்த அத்துணை வற்றாத கிணறுகளுக்கும் சொந்தக்காரர்களாக யஹூதிகளே இருந்து வந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தண்ணீர் பஞ்சத்துடைய காலத்தில் அந்த யஹூதிகள் மக்களுக்கு பொதுவாகவே தண்ணீரை விற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு மேலால் அந்த பஞ்ச காலத்தில் தண்ணீருடைய விலையை வளமைக்கு அதிகமாக உயர்த்தி விட்டார்கள். சஹாபாக்கள் அனைவரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களிடத்தில் வந்து முறையிட்டார்கள், கை செய்தப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த யகூதிகள் இந்த கிணறுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இதோ தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் பற்றாக்குறை, இந்த காலத்திலும் கூட இவர்கள் விலையை குறைக்காமல் விலையை அதிகரித்து விட்டார்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். குறிப்பாக அந்த சஹாபாக்களில் இருந்த செல்வந்தர்கள், தனவந்தர்களை பார்த்து சொன்னார்கள், மை யஹ்பிரு பி'r ரூமா, மை யஹ்பிரு பி'r ரூமா ஃபலஹுல் ஜன்னா. சொன்னார்கள், யார் பி'r ரூமா, ரூமா என்ற ஒரு கிணறு இருந்தது மதீனாவில், அது வற்றாத கிணறுகளில் மிக முதன்மையான முக்கியமான ஒரு கிணறு. சொன்னார்கள், யார் அந்த ரூமா என்ற கிணறை விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுக்கு இலவசமாக அதனை சதகா செய்வார்களோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களில் இருந்த அத்துணை தனவந்தர்களும் செல்வந்தர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்த சஹாபாக்களில் ஒருவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த நன்மாராயத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிணறுக்கு சொந்தமான அந்த யஹூதி இடத்தில் செல்லுகிறார். அந்த யஹூதி இடத்தில் முதலாவது, இந்த கிணறை எனக்கு தருவாயாக, விலைக்கு தருவாயாக, நீ எவ்வளவு கேட்டாலும் நான் அதை தந்து விடுகிறேன், எனக்கு விற்று விடுவாயாக. அந்த யஹூதி அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, விலைக்கு கொடுப்பதற்கு, விற்பனை செய்வதற்கு மறுத்து விட்டான். அந்த நேரத்தில் வியாபார யுக்தியை பாவித்தார்கள். சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ எனக்கு விலைக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் இந்த கிணறில் எனக்கும் ஒரு பங்கை தருவாயாக, நானும் இந்த கிணற்றில் ஒரு பங்குதாரராக வர வேண்டும், நானும் நீயும் இந்த கிணற்றில் சரிசமமான பங்குதாரராக வர வேண்டும் என்று சொல்ல அந்த யஹூதி, நீ எவ்வளவு தருவாய்? 12,000 திர்ஹம்கள் தருகிறேன், 12,000 திர்ஹம்கள் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ், ஒத்துக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அந்த நாள் கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசிக் கொள்கிறார்கள், ஒரு நாளில் நீ இந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை இறைத்துக்கொள், அடுத்த நாள் இந்த கிணற்றில் இருந்து நான் தண்ணீரை இறைத்துக் கொள்ளுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தினம் வரும் பொழுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு அனைவருக்கும் இதனை அறிவிப்பு செய்து 2 நாட்களுக்கு தேவையான தண்ணீரை இறைத்து கொடுத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் வரும் பொழுது அந்த யஹூதியுடைய தினம், அந்த யஹூதியிடத்தில் தண்ணீரை வாங்குவதற்கு யாருமே வரமாட்டார்கள், தண்ணீர் தேவைப்படாது. மறுநாள் காலை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தினம், மறுபடியும் முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்து 2 நாட்களுக்கு தேவையான தண்ணீரை இலவசமாக கொடுத்து விடுவார்கள். மறுநாள் யஹூதியுடைய தினம், தண்ணீர் தேவைப்படாது, யாரும் அந்த கிணற்று பக்கம் வரவில்லை. கண்ணியமானவர்களே, யஹூதி காலப்போக்கில் நஷ்டமடைந்தான். அவன் இந்த வியாபார யுக்தியை நினைத்து கை சேதம் அடைந்தான். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து அந்த யஹூதியிடத்தில் வந்து சொன்னார்கள், அடுத்த பங்கையும் எனக்கே தந்து விடுவாயாக என்று சொன்னார்கள். இவனொன்றும் பேசவில்லை. எவ்வளவு தருவாய்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், விலையை நீயே நிர்ணயிப்பாயாக. 8,000 திர்ஹம்கள் கேட்டார். 8,000
20,000 திர்ஹம்களை கொடுத்து முழு கிணறையும் சொந்தமாக்கி கொண்டு முஸ்லிம்களை அழைத்து சொன்னார், இதோ முஸ்லிம்களே, முஃமின்களே, இதோ இந்த கிணறை நான் வாங்கிவிட்டேன், இந்த கிணறை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகாவாக வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, 20,000 தீனார்களை கொடுத்து, திர்ஹம்களை கொடுத்து சொர்க்கத்தை அடைந்து கொண்ட சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த ரூமா என்ற கிணறு, அதை சுற்றி மிக பெரும் ஒரு தோட்டம், மிக பெரும் ஏக்கர் கணக்கில் தோட்டம். அந்த முழு தோட்டத்துக்கும் இந்த ரூமா என்ற கிணற்றில் இருந்து தான் நீர் பாய்ச்சப்படுகிறது. அந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து இன்று வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு வங்கி கணக்கு திறக்கப்பட்டு சவுதியுடைய அரசாங்கம் இன்று வரைக்கும் அதிலே பணங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே வரக்கூடிய அந்த லாபங்களை எடுத்து, அந்த வருமானங்களை எடுத்து பெரும் பெரும் நிறுவனங்கள், பெரும் பெரும் ஹோட்டல்கள் என்று தொடர்ந்து, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வருடத்திற்கு 50,000 மில்லியன் ரியால், 50,000 மில்லியன் ரியால் ஒரு வருடத்திற்கு அந்த வரக்கூடிய அந்த லாபம், கண்ணியமானவர்களே, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சதகாவாக கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்று வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரை வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் செய்த அந்த சதகா இன்று வரைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது, அவருடைய கபருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அன்ஃபஉன் நாஸ், மக்களில் மிக பிரயோஜனம் அளிப்பவர் தான், அடுத்தவர்களுக்கு மிக பிரயோஜனம் கொடுப்பவர் தான் மக்களிலே ஆக சிறந்தவர் என்று சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஃமின் உயிரோடு இருக்கும் பொழுதும் அடுத்தவனுக்கு பிரயோஜனம் அளிப்பான், அவன் மரணித்தாலும் அடுத்தவனுக்கு பிரயோஜனம் அளிப்பான். இந்த சம்பவம் படித்து தரக்கூடிய படிப்பினை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போன்று இருக்கிறது. நான் தான் மரணித்து விட்டேன், ஆனால் என்னுடைய நன்மைகளும் நலவுகளும் இதுவரைக்கும் மரணிக்காதது, கியாமத் பரியந்தம் அது இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வது போல இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பவனும் அவன்தான், இழிவை கொடுப்பவனும் அவன்தான், ஆரோக்கியத்தை கொடுப்பவனும் அவன்தான், நோயை கொடுப்பவனும் அவன்தான், ஏழை எளிமையை கொடுப்பதும் அவன்தான், செல்வத்தையும் சொத்தையும் கொடுப்பவனும் அவன்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு ஊரிலும் எப்படி ஏழைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதுபோன்று அல்லாஹ் ஒவ்வொரு ஊரிலும் செல்வந்தர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆலமுல் அர்வாஹில் வைத்து, ரூஹ்களினுடைய உலகத்தில் வைத்து அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டான், இவன் ஏழையாக பிறப்பான், இவன் செல்வந்தனாக பிறப்பான், இவன் ஏழையாக பிறந்து செல்வந்தனாக மாறுவான், இவன் செல்வந்தனாக பிறந்து ஏழையாக மாறுவான். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஒவ்வொரு ஊர்களிலும் வறுமையானவர்கள், வறியவர்கள் இருப்பது போன்று அல்லாஹ் செல்வ சீமான்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வந்தர்களும், தனவந்தர்களும், சீமான்களும் நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த சொத்தை, இந்த செல்வத்தை, இந்த வளத்தை, இந்த செழிப்பை அல்லாஹ் எனக்கு மாத்திரம் தரவில்லை. அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய இந்த சொத்தில், இந்த செல்வத்தில், இந்த வருமானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் ஒரு பங்கை வைத்துதான் அல்லாஹ் தருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஊரில்
ஒரு குடும்பம் பசியோடு இரவை கழிக்கிறார்களோ, ஒரு நேரத்தை பசியோடு கழித்து அந்த நேரத்தை அப்படியே கழித்து பசியோடு வாடி அடுத்த நாள் காலையை அடைகிறார்களா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை தனவந்தர்களும் செல்வந்தர்களும் தலைவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், ஒரு ஆதாரபூர்வமான சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், அவர்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய மக்களை அவர்களுடைய நலனை விசாரிப்பதற்காக வேண்டி, அவர்களினுடைய நலவு கெடுதிகளை பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் அப்படியே உலா வருவார்கள், அப்படியே அந்த மதீனாவை சுற்றி வருவார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான சம்பவங்கள். அதிலே ஒரு சம்பவம், ஒரு தாயிடத்தில் செல்லுகிறார். அந்த தாயுமோ 3 குழந்தைகளை வைத்துக் கொண்டு, அந்த குழந்தைகள் பசிக்கிறது என்னுடைய தாயே, பசிக்கிறது என்னுடைய தாயே என்று அந்த தாயை அலட்டிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த தாய் சாப்பாடு சமைக்கிறாள். இதோ சற்று நேரத்தில் நான் தந்து விடுவேன், சற்று நேரத்தில் சமைத்து விடுவேன் என்று அந்த தாய் சொல்லுகிறாள். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஆனால் அந்த தாய் சமைப்பது போல் பாசாங்கு காட்டிக் கொண்டிருந்தால், அவளிடத்தில் சமைப்பதற்கும் சாப்பாடு கொடுப்பதற்கும் அவளிடத்தில் எந்த ஒன்றும் இருக்கவில்லை. அந்த குழந்தைகளை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. அந்த குழந்தைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நீ இந்த தாயே, நீ என்ன காரணமாக இந்த குழந்தைகளை ஏமாற்றுகிறார்? என்னிடத்தில் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு எந்த உணவும் கிடையாது. இந்த குழந்தைகளிடத்தில் உணவு கிடையாது என்று சொல்லிவிட்டால் அவர்கள் அப்படி உடைந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் சற்று நேரத்தில் அப்படியே கத்தி கத்தி அப்படியே தூங்கி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, கடைசியாக அது சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. கடைசியாக அந்த தாய் சொன்னால், இதற்கெல்லாம் இந்த மதீனாவினுடைய கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லேசான விடயம் அல்ல. செல்வந்தனாக இருப்பது லேசான விடயம் அல்ல. தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் மாத்திரம் செலவழித்தால் போதும் என்று ஒரு பெரும் ஒரு கூட்டம் வெட்கக்கேடு. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பசியோடு வாடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்டுவிட்டு நடுநடுங்கி விட்டார்கள். உடனே அவருடைய அடிமை அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிமையோடு சேர்ந்து சென்று அந்த கசானாவில் இருக்கக்கூடிய சாப்பாடு பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்பி வருகிறார். அந்த அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிமை சொல்லுகிறார், கலீஃபா அவர்களே, நீங்கள் இந்த மூட்டையை சுமக்கிறீர்கள், சுமையை சுமக்கிறீர்கள், அந்த பாரத்தை எனக்கு தாருங்கள், நான் சுமந்து வருகிறேன் சொன்னார்கள். கியாமத்திலும் மிக பெரும் ஒரு சுமையோடு வருவேன், அந்த சுமையை சுமப்பதற்கு நீ தயாரா என்று கேட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் கியாமத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவனை பற்றி, அவனுடைய மனைவியை பற்றி, அவனுடைய குடும்பங்களை பற்றி, குழந்தைகளை பற்றி, எல்லோரை பற்றியும் கேட்பதோடு செல்வந்தர்களுக்கு தனியாக அந்த ஊரில் இருந்த ஏழைகளை பற்றி அல்லாஹ் கேட்பார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னah என்று சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், அப்படி சொல்லியும் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இவர் 500 வருடங்கள் கழித்துதான் சொர்க்கம் வருவார். அந்த 500 வருடங்கள் எதன் காரணமாக? இவருடைய செல்வம், இவருடைய சொத்து, ஒவ்வொரு ரூபாயை பற்றியும் அல்லாஹ் கேட்பார்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு சல்லி இருக்கிறது, பணம் இருக்கிறது, பணம் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் ஆணவம், பெருமை, கண்ணியமானவர்களே, பேச்சிலே பெருமை விளங்குகிறது, நடையில் பெருமை விளங்குகிறது, ஆடையில் பெருமை விளங்குகிறது, ஆபரணங்களில் பெருமை விளங்குகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்ன நடை உடை பாவினைகள் செயற்பாடுகள் பேச்சில் மனதை உடைப்பதை வைத்து ஆணவம் தெரிகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்தை கொடுத்தவனும் அல்லாஹ், செல்வத்தை கொடுத்தவனும் அல்லாஹ், சீமான் தனத்தை கொடுத்தவனும் அல்லாஹ். அதே செல்வம், சொத்து, சீமான் தனம், இதனை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஏழை எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏழ்மையில் பொறுமையாக இருக்க வேண்டும். பணக்காரன் எப்படி வாழ வேண்டும்? அவனுடைய அந்த பணத்தை வைத்து பெருமையடிக்காமல் வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அங்கிருந்து நடந்து வரப்போகலே சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அலி இப்னு ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் ஒரு இருந்த வளமை, செல்வ சீமான். இரவு நேரத்தில் வீடுகளில் சமைத்து சாப்பிடக்கூடிய அத்துணை பொருட்களையும் அப்படியே கட்டிக்கொண்டு ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டிவிட்டு அந்த வீட்டு வாசலில் வைத்துவிட்டு வந்து விடுவார், ஒளிந்து விடுவார். மறைவாக தர்மம் செய்வார். மரணிக்கும் வரை யாருக்கும் தெரியாது. கதவை திறப்பார்கள், வெளியே பொதி இருக்கும், சாமணம் இருக்கும். அடுத்த நாள் காலையில் சமைத்து சாப்பிடுவார்கள், யாருக்கும் தெரியாது. நீ கொடுத்ததோட கொஞ்சம் போட்டோ ஒன்று பிடிச்சு கொள்ளுங்க, கொஞ்சம் மூஞ்சி தெரிகிற மாதிரி கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, போட்டோ பிடிச்சு கொள்ளுங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்கக்கேடு. அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனையோ குடும்பங்கள் இவருடைய வருமானத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அத்துணை வீடுகளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கதவை திறக்கும் பொழுது அந்த சமையல் பொருட்கள் இருக்கவில்லை, சாப்பாடு பொருட்கள் இருக்கவில்லை. ஆலான் செய்யப்படுகிறது, அலி இப்னு ஹுசைன் மரணித்து விட்டார். அவர் மரணித்து விட்டார். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருமானத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் முஃமின், இதுதான் முஃமின். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி இப்னு ஹுசைன் রাদিয়াল্লাহு அன்ஹு அந்த உடம்பை, அவருடைய உடம்பை குளிப்பாட்டும் பொழுது அவருடைய முதுகில் பொதி சுமந்த அப்படி ஒரு கருத்த கோடு, கருத்த அடையாளம். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், பல வருடங்களாக மூட்டை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றிருக்கிறார். அதனுடைய கோடுதான், அந்த அடையாளம் தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணத்தை வச்சு பெருமை அடிக்கவானம், பணத்தை வச்சு பெருமை அடிக்கவானம். அல்லாஹ்க்கு எவ்வளவு நேரம் போதாது. ஒரு நிமிடம் பணத்தை கொடுத்தவனும் அவன்தான். அல்லாஹ் ஏழ்மை வறுமையை கொடுப்பவனும் அவன்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த மலக்குகள் இறங்கி சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ். அதிலே ஒரு மலக்கு சொல்லுகிறார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், நீ கொடுத்த சொத்து, நீ கொடுத்த செல்வம், நீ கொடுத்த அந்த பணத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய பாதைக்காக, மஸ்ஜிதுக்காக
மதரசாவுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக யார் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ மென்மேலும் கொடுப்பாயாக. அடுத்தவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ் அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் நீ கொடுத்த சொத்து, நீ கொடுத்த செல்வம், நீ கொடுத்த பணம் இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் சம்பாதித்தது நான் தான், என்னுடைய திறமைதான், என்னுடைய டேலண்ட் என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். யார் யாரெல்லாம் தடுத்து சேமித்து யார் யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ யா அல்லாஹ் இவனுடைய சொத்தை அழிச்சு போடுவாயா. இந்த ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப ஹதீஸை செக் பண்ணுவோம். அது லைஃப், அது எடுக்கலாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, ஸதகா செய்யக்கூடிய ஒரு அடியானுடைய பணம் அது குறையவே குறையாது என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்மா லா தூகி ஃபயூகா அலைக, லா தூகி ஃபயூகா அலைக. அஸ்மா உன்னுடைய பணப்பையை முடிச்சு போட்டு வைக்காதே, உன்னுடைய பணப்பையை முடிச்சு போட்டு வைக்காதே, அல்லாஹ் உனக்கு தர வேண்டிய ரிஸ்கையும் முடிச்சு போட்டு விடுவார். சுப்ஹானல்லாஹ். அன்ஃபிகி, செலவு செய், வந்தஹி, தாராளமாக கொடு, இல்லாதவர்களுக்கு கொடு, ஏழை எளியவர்களுக்கு கொடு. சொன்னார்கள், லா துஹ்சி ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக், உன்ட சல்லிய, உன்ட பணத்தை எண்ணி எண்ணி மட்டிட்டு மட்டிட்டு வைக்காதே, அல்லாஹ் உனக்கு எண்ணி எண்ணி தான் தருவான், அள்ளி தர மாட்டான். சொன்னார்கள், லா தூஇ ஃபயூஆ அலைக், பணத்தை மட்டும் உன்ட லொக்கர்ல வச்சு சேமிச்சு வைக்காதே, அல்லாஹ்வும் அவன் உனக்கு தர வேண்டியதை அல்லாஹ்வும் தடுத்து விடுவான் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, பணத்தின் மூலமாக எது எம்மால் நடக்கிறதோ அதுதான் எமக்கு கிடைக்கும். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறுகளில் பெயர் பெற்ற மிக பெரும் ஒரு ஜோடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மருமகன், இன்னொரு புறத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெரியப்பாவினுடைய மகன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் ஹசன், ஹுசைன், وفي رواية من رواية حارث رضي الله عنهما رضي الله عنهم, மூன்று சஹாபாக்கள், சின்ன குழந்தைகள், பசி பட்டினி, 3 நாட்கள் எதுவும் சாப்பிடவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு சொந்தமான ஒரு ஆடை இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த ஆடையை எடுத்துக்கொண்டு சந்தையில் போய் விற்றுவிட்டு அதிலே கிடைக்கும் பணத்தை எடுத்து சாப்பாட்டை வாங்கி வாருங்கள். அந்த ஆடை எடுத்து 6 திர்ஹம்களுக்கு விற்கிறார். 6 திர்ஹம்கள் விற்றுவிட்டு வரும் பொழுது ஒரு ஏழை, ஒரு எளியவன், வறுமையில் வாடக்கூடியவன், வறிய ஒரு மனிதன், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது, என்னுடைய குடும்பம் 3 நாட்கள் பசியோடு இருக்கிறார்கள். அந்த பசியை உணர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதோ என்னிடத்தில் இவ்வளவுதான் இருக்கிறது, 6 திர்ஹம்கள், இது அப்படியே வச்சு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இதுதான் தர்மம். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு தேவை என்று இருக்கும் பொழுது
அந்த பணத்தை நீ கொடுக்கிறாயே இதுதான் தர்மங்களில் சிறந்த தர்மம் என்று சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப கையில ஒன்றும் இல்ல, அப்படி எடுத்துக்கொண்டு வருகிறார். வரும் பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வருகிறார். ஒரு ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வருகிறார். யா அபல் ஹசன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த ஒட்டகத்தை என்னிடத்தில் நீ வாங்கிக் கொள். அவர் சொன்னார், என்னிடத்தில் எந்த பணமும் இல்லை, எந்த சல்லியும் இல்லை, பணத்தை பிறகு பார்க்கலாம், இதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள். எவ்வளவு? 100 திர்ஹம். யோசிச்சார், இதை எடுத்து என்ன சரி செஞ்சு பணத்தை எடுத்து ஒரு லாபத்தை எடுத்து இந்த சாப்பாடு எப்படியாவது நாங்க இந்த நேரத்தை கழிச்சு கொள்ளோம், அது அப்படியே எடுத்துட்டு வாராரு. வாரும் நேரத்தில் ஹதீஸ்ல வருது, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்னும் ஒரு மலக் அலி, யா அபல் ஹசன், அழகான கொழுத்த பருமனான இந்த ஒட்டகம் விலைக்கு விப்பீங்களா? அவர் சொன்னார், ஆம் விப்பேன். எத்தனை திர்ஹம்கள்? இந்த ஒட்டகத்தை நான் 100 திர்ஹமுக்கு தான் வாங்கினேன். அவர் விலை சொல்லும் முன்னே அந்த மலக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு 160 திர்ஹம் தருகிறேன், 160 திர்ஹம் தருகிறேன். உடனே ஒட்டகத்தை கொடுத்தார். 160 திர்ஹத்தை எடுத்தார். அப்படியே அந்த ஒட்டகத்தை விற்றவரிடத்தில் போய் 100 திர்ஹத்தை கொடுத்தார். 60 திர்ஹம் கையில். 6ஐ கொடுத்து 60ஐ பெற்றுக்கொண்ட சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸை வச்சுதான் ஒன்று கொடுத்தால் 10 கிடைக்கும் என்றது நாங்க அடிக்கடி சொல்லுவோமே. நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? என்கிட்ட யாரும் ஆதாரம் கேட்டு வந்துடுவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று கொடுத்தால் 10 கிடைக்கும் என்பதனுடைய ஆதாரம் இந்த சம்பவம். கொடுத்தால் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமாக கண்டவர்கள் என்னை விடவும் இந்த மஜ்மாவில் அதிகமானவர்கள் இருக்கிறீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தான சொத்தை தந்திருக்கிறான், பரக்கத்தான செல்வத்தை தந்திருக்கிறான். இந்த சொத்தும் செல்வமும் எமக்கு மட்டும் தரப்பட்டதல்ல, இதுதான் உண்மை. அத்துணை தனவந்தர்களும் கோவிச்சாலும் பிரச்சனை. கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தை யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் கையால பிடிக்கல. ஹஸ்ரத், நீங்க இதை பேசாதீங்க. கண்ணியமானவர்களே, நான் அப்படித்தான் பேசுவேன். ஆரம்பம் இன்னைக்கு பிறக்கிற நேரத்திலேயே சவுதியுடைய அரசன் மாதிரி தான் இவட நினைப்பு. ஆரம்பத்தை யோசிச்சு பார்க்கணும். நடையில் பெருமை, உடையில் பெருமை, ஆபரணத்தில் பெருமை, பேச்சில் பெருமை, வறியவனை மனது உடைக்கும் பெருமை. கையேந்தி துஆ கேட்டால் வம்சமே நிற்காது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் உனக்கு தரப்பட்டதல்ல, உனக்கு கேள்வி கணக்குக்காக வேண்டி, சோதனைக்காக வேண்டி தரப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தரப்பட்டதை உரிய முறையில் செலவு செய்வோம், சிறந்தவர்களாக வாழுவோம், சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, சங்கையான ரப்பே, யா அல்லாஹ், எங்கட உம்மா வாப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், உஸ்தாத்மார்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த குத்பாவில் பேசப்பட்ட இந்த மிக முக்கியமான தலையங்கம்